சோடியம் பொட்டாசியம் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஹார்ட் மசிலுடைய அந்த பம்பிங்கே, அந்த பொட்டாசியம் இன்ஃப்ளக்ஸ் வந்தால் தான் அந்த பம்பிங்கே வரும். அதுவும் போக அந்த ரிதமிக் பம்பிங் இருக்கிறதுக்கு பொட்டாசியத்துடைய லெவல் ரொம்ப முக்கியம். ஹைப்பர் கலீமியா ஒரு 5க்கு மேலே பொட்டாசியம் போயிட்டுனாலே அந்த இசிஜி சேஞ்சஸ் வந்துடும். அந்த கியூடி ப்ரொலாங்கேஷனுங்கிற அந்த டால் டி வேவ்ஸ்ன்னுட்டு இசிஜியில் சேஞ்சஸ் வரும். சடன் அறுத்துமையாக வந்து சடனாக டெத் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அதனால் எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டியாக் பேஷண்ட்டில் அந்த சோடியம் ரிட்டென்ஷன், சோடியம் அதிகம் இருக்கிறதும் மெயினாக பொட்டாசியம் அதிகம் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஹைப்போகலிமியாவிலையும் அதே மாதிரி தான். ஒரு அந்த 3.5க்கு கீழே பொட்டாசியம் லெவல் போனாலும் கார்டியாக் ப்ராப்ளம் வரும். மசிலில் வந்து அந்த கண்டக்ஷன் சிஸ்டம் எல்லாமே சேஞ்ச் ஆகும், ப்ராப்ளமேட்டிக்கு. அதனால் அடிக்கடி எலக்ட்ரோலைட்ஸ் பார்ப்பாங்க ஹார்ட் பேஷண்ட்டுனாலே. அவங்க சில டைக்ரோட்டிக், சில அந்த நீர் வெளியில் போகிறதுக்கு மருந்து கொடுக்கும்போது சிலது ஹைப்பர் கலீமியா கொண்டு வரும். அதே மாதிரி சில ட்ரக்ஸுக்கும் பொதுவாக ஹைப்பர் டென்ஷன் கொடுக்குற சில ட்ரக்ஸு. மற்றபடி அந்த கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு கிட்னியும் அந்த எலக்ட்ரோலைட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுல கிட்னியினுடைய பங்கு முக்கியம். அதனால் சோடியம் பொட்டாசியம் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓல்டு ஏஜ்லேயும் சரியாக ப்ராப்பராக தண்ணி குடிக்காட்டியும் ஹைப்போகலிமியா வரும். அதில் ஒரு மசில் வீக்னஸ்ஸு, ஒரு லெதார்ஜி, ஒரு ஆல்டர்ட் சென்சோரியம், அந்த மாதிரிலாம் ஓல்டேஜில் வரும். சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே அந்த அந்த 2 எலக்ட்ரோலைட்டுமே ஹார்ட்டுடைய மசில் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது வந்து லீத்தல், ரொம்ப டேஞ்சரஸ். அதில் ரொம்ப சேஞ்ச் வர்றது.